ரிசல்ட் வர அன்னைக்கு தயவு செய்து இந்த பூச்சி மருந்து விற்கிற கடை, தூக்கு போடுறதுக்கு கயிறு விற்கிற கடை, அப்புறம் ட்ரெயின் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளைக்கு ட்ரெயின்லாம் நிறுத்தி வைங்க. எந்தெந்த இடத்துல தற்கொலைகள் எல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க. இது நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல வரல, சிந்திக்கிறதுக்காக சொல்ல வரேன். 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி ரிசல்ட் வரப்போகுது. எல்லாரும் யார் வரப்போகிறதுன்னு சொல்லி ஒரு கற்பனையில் இருக்கிறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வரலாம். ஆனால் இந்த நேரத்தில் டிவிகே தலைவர் விஜய் சார், உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். நான் உங்களுடைய ரசிகன். துல்லாத மனமும் துள்ளும் அந்த படத்தில் நீங்கள் கூலுன்னு ஒரு செயின் போட்டதுலேருந்து உங்களுடைய ரசிகன் நான். அந்த ரசிகனாக இருந்து உங்கள் பாதம் தொட்டு உங்கள் காலில் விழுந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வெற்றியும் வரும், என்ன வேணாலும் வரும். ஆனால் அதை தாங்கிக் கொள்கின்ற மன வலிமை ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வேணும். அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் தயவு செய்து ஏதாவது, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, சொன்ன அலாரம் கூட அடிக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு தற்கொலை முடிவுக்கு யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, இப்போ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே நிறைய பெண்மணிகள் சொன்னாங்க, விஜய் சார் மட்டும் ஜெயிக்கலைன்னா நான் என் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் மருந்தை குடிச்சு சாவடிச்சிருவேன். இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு 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 குழந்தைய பெற்று ஆளாக்கி அந்த அந்த குழந்தை டாக்டர் ஆவானா, இன்ஜினியர் ஆவானா, கலெக்டர் ஆவானா? ஏன் நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் சார் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய மகனும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களோட குழந்தைகளுக்கு வர மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்களா? விஜய் சார் ஆகலைனாக்க நான் உடனே மருந்தை குடிச்சு என்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மருந்தை வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வரீங்க. அது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. நான் விஜய் சாரோட ரசிகன் தான். எனக்கு உங்களோட பிரமாதமாக எனக்கு பேச தெரியும். ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறதால தான் உங்களை தற்குறி அணிலே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தயவு செய்து விஜய் சார், உங்களுடைய ரசிகனாக இருந்து சொல்கிறேன், உங்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தவறான முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஜெயிப்பீங்க தோப்பீங்க, அது 2வது விஷயம். ஏன்னா ஒரு தலைவனுக்கு வெற்றி தோல்வி என்பது வரும் போகும். அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வேணும். அதனால தயவு செய்து நீங்க நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. என்ன வேணா அறிவிப்பு வரும். அதனால தொண்டர்களே ரசிகர்களே எந்த ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு வராதீங்கன்னு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், யாரு முதலமைச்சர் ஆனாலும் சரி, எப்படி ஓட்டு போடும்போது ஒன் ஷாப்லாம் மூடுனீங்களா கடையை, அதே மாதிரி ரிசல்ட் வர அன்னைக்கு தயவு செய்து இந்த பூச்சி மருந்து விற்கிற கடை, தூக்கு போடுறதுக்கு கயிறு விற்கிற கடை, அப்புறம் ட்ரெயின் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளைக்கு ட்ரெயின்லாம் நிறுத்தி வைங்க. எந்தெந்த இடத்துல தற்கொலைகள் எல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க. இது நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல வரல, சிந்திக்கிறதுக்காக சொல்ல வரேன். ஒரு உயிர் போனாலும் நீங்களே இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, சில அரசியல் தலைவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நாக்கறுத்து பார்த்துருப்பீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, வரலாறை திருப்பி பாருங்க தெரியும். அப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வித்தியாசம் வேற ஆகிப்போச்சு. அப்போ நாக்கு அறுத்துக்கிட்டாங்க, இப்போ கழுத்தையே அறுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில கூட இருக்கிறாங்க பல பேர். அதனால தயவு செய்து சொல்றேன், விஜய் சார் உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன், அன்னைக்கு அந்த மாதிரி கடைகள் எல்லாத்தையும் மூடுங்க. நீங்களும் ஒரு அறிக்கை கொடுங்க, தவறான முடிவு யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னு. நீங்க கண்டிப்பாக ஒரு இடத்துலையும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் வரீங்க. அது அந்த முடிவில் தான் நான் சொல்றேன். நீங்க இந்த அறிக்கையை தயவு செய்து தமிழக மக்களின் சார்பாக உங்கள் ரசிகனின் ஒருவனாக நான் உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இப்போ 4 பேர் முதலமைச்சர் போட்டிக்கு நிற்கிறாங்க. எடப்பாடி ஐயா நிற்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காங்க, விஜய் சார் நிற்கிறாங்க, சீமானந்தன் நிற்கிறாங்க. அந்த 4 பேருமே சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. ஆனால் சினிமாவுக்காக எந்த சலுகையும் கொடுக்கல. அப்போ சினிமாக்காரங்க உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கும், கடை திறக்கிறதுக்கும், காது குத்துறதுக்கும், கருமாதிக்கும், பிறந்த நாளுக்கும், மலர்ந்த நாளுக்கும், உதிர்ந்த நாளுக்கும், வளர்ந்த நாளுக்கு மட்டும்தான் சினிமாக்காரன் உங்களுக்கு தேவைப்படுதா?
சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது, மனசு கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை சந்தோஷப்படுத்துற இந்த சினிமாக்காரங்களுக்கு என்ன சலுகை சார் கொடுத்தீங்க? 4 பேர் சினிமா பேக்ரவுண்டில் தானே வந்தீங்க. மீனவர்களுக்கு பிரச்சனைனா நான் குரல் கொடுப்பேன், விவசாயிகளுக்கு பிரச்சனை நான் குரல் கொடுப்பேன். அப்போ சினிமாக்காரங்க இதுலேயும் 1000 பேர் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு நடிகராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சியில சினிமா நடிகர் கலந்து கொண்டாதான் அது வெளியிலே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த சினிமா கலைஞர்களுக்கு நாங்களாம் கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்கிறோம். சொல்லுங்க. அப்படி கோடி கோடியாக சேர்த்து வச்சிருந்தா கூட எலெக்ஷன்ல அந்த இது நாமினேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன போடுவாங்க? எங்களுக்கு 10,000 தான் இருக்குது, வெறும் 100 கோடி தான் இருக்குது, 150 கோடி தான் இருக்குது. ஆனால் கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் எங்களை மாதிரி ஏழை பாளைகளுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சினிமாவை நம்பி தான் இருக்கணும். அதனால் யார் முதலமைச்சராக ஆனாலும் சரி, தயவு செய்து சினிமாவில் உள்ளவர்களுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க. அந்த அறிவு இருக்கிறதால தான் ஆர்கே அன்பு செல்வன் அவர்கள் அவருடைய அறிக்கையில் அதை சொல்லியிருக்காரு. சினிமாக்காக நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு. 2031 நீங்கள் முதலமைச்சர் ஆகுறீங்க. இதில் உள்ளவங்க எல்லாரும் ஓட்டு போடுறீங்க. என்ன அவர் தலையை சொல்லிடுறாரு? அதெல்லாம் 30 விழாலாம் சொல்லியாச்சு சார். தொண்டை வலிக்க கட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து காதல் இதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பார். அதாவது நான் பேசிகிட்டு இருக்கும்போது வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும், நான் பேசினாக்க தொண்டை காஞ்சிரும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு மண்டை காஞ்சிரும். அதனால் என்னவோ சொல்ல வந்தால் குழப்பிட்டு போயிட்டீங்க. 2031 அன்பு செல்வன் ஐயா அவர்கள் சிஎம் ஆகுறாங்க. ஐயா போதுமா? எல்லாருக்கும் பசிக்குது. அங்கேருந்து கையை காட்டிட்டாங்க. ஓகே, இன்னும் நிறையா எழுதி வச்சிருக்கேன். போதும், நான் அடுத்த நிகழ்ச்சியில் பேசிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு நிமிஷம், முக்கியமான விஷயம். இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் வந்து ஒரு காரில் வந்து இறங்கினேன். அந்த காரில் லெஜண்டோட ஃபோட்டோ போட்டுருந்துச்சு. அப்போ ஆர்கே அன்பு செல்வன் சார் கேட்டாங்க, இது வந்து உங்கள் காரா இல்லை லெஜண்டோட காரா அப்படின்னு. அது லெஜண்டோட நிர்வாகி செயலாளர் சுதாகர் அவர் தான் என்னை வந்து, அண்ணா நீங்கள் எங்கே போனாலும் ஆட்டோவில் போகிறீங்க, வாங்க நான் உங்களை நான் பந்தாவாக காரில் எடுத்துன்னு போய் இறக்குறேன், வாங்க சுதாகர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நான் மாசாக கெத்தாக இருக்கேன் அப்படின்னாக்க லெஜண்ட் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தான் அதற்கு முழு காரணமே. ஏன்னா நான் பல இயக்குநர்கள், பல தயாரிப்பாளர்கள், பல நடிகர்கள் எல்லாரையும் பார்த்து, இப்போது சார் சொன்னார் இல்லையா, ஏமாந்துட்டேன், அதுலேயும் நான் ஒருத்தன் தான். இவ்வளோ வாய்க்கு வெக்கனையாக பேசுவேன். ஆனால் நானும் பல ஏமாற்றங்களை சந்தித்தவன் தான். அதனால தான் இப்போ நான் முழித்து கொண்டு, இனிமேல் என்னை பயன்படுத்தினால் உங்களுக்கு என்ன ஆதாயம் தேவைப்படும், அது மாதிரி எனக்கும் ஒரு ஆதாயம் வேணும்ல. நானும் குடும்பம் கூட்டம் உள்ளவன் தானே, எனக்கு பசங்கள்லாம் இருக்குது. தட்டுங்க சார், தட்டுங்க சார். நன்றி சார். சாலை கொடுங்க சார். ரொம்ப நன்றி சுதாகர், மிக்க நன்றி, மிக்க நன்றி. இப்போவும் சொல்கிறேன், லெஜண்ட் தான் என் பேச்சு, லெஜண்ட் தான் என் மூச்சு, லெஜண்ட் தான் என் வாட்சு. இந்த லீடர் படம் ஓடுச்சோ ஓடலையோ, அந்த படம் ஓடுதா இல்லையா, இவர் வச்ச பப்ளிசிட்டி இருக்குது பாருங்க. தமிழ்நாடு முழுக்க கூல் சுரேஷை பார்க்காத ஆளே கிடையாது. அந்த படம் ஓடுறதுக்கும் இன்றைக்கி தமிழ்நாடு தெரிஞ்ச காரணமே கூல் சுரேஷ் தான். இந்த லெஜெண்டு படம் சரவணங்கிறது மாரி இனிமேல் லெஜெண்டு கூல் சுரேஷ். நன்றி 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 நன்றி, மிக்க நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ சரண், பின்னாடி நான் பேச விடாமல் தொணன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் ப்ளீஸ். சார் சார் வாங்க சார், வாங்க. நம்பி சாருக்கு வணக்கம், பிஆர்ஓ சரண் அவர்களுக்கு வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தமிழ்நாடு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் அவர்களுக்கு தான் போய் சேரும். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக, அதாவது நானும் எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேங்க. பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய தயாரிப்பாளர்கள் வந்தாக்க ஒரு சத்தம் போட்டு சிரிக்க முடியாது, ஒரு ஜாலியாக இருக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி, நம்மளோட சொந்தங்களெல்லாம் பார்த்த மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் இதுக்கு வந்து முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தலைவர் தமிழ்ச்செல்வன்
அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆர்கே அன்பு செல்வன் சாருக்கு மிக முக்கியமாக ஒரு நன்றி. எதற்காக அப்படின்னாக்க, நான் இதுவரைக்கும் நான் 500-1000 நிகழ்ச்சிகளில் கலந்துருப்பேன். ஒரு சில நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து போடுவாங்க. அப்படி பெருமைக்குரிய அந்த தமிழ் தாய் வாழ்த்தை இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அதை போட்டிங்க பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுடைய பற்று என்ன அப்படின்றது தெரியுது. ஏன்னா இப்போ நம்ம சங்க நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்கும்போது, தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் வந்திருக்கும்போது அவர் பொங்கி எழுந்து பேசுகிறார். ஆனால் அவர் உள்ளுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்பான, பண்பான, பாசமான, ஒரு நேசமான உள்ள மனிதர் தான். அவர் பார்க்குறதுக்கு பழப்பழம் மாதிரி தான் இருப்பார். உள்ளுக்குள்ளே தான் அது அந்த சொலை எவ்வளோ இனிப்பாக இருக்குது, அதில் கொட்டை இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் அந்த பழப்பழம் பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியும். அதற்கு உதாரணமாக உள்ளவர் தான் இந்த ஆர்கே அன்பு செல்வன் சார். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலே சொல்கிறேன், 2031 நீங்கள் அரசியலுக்கு வந்தால் உங்களுக்காக முதல்ல குரல் கொடுப்பவன் இந்த கூல் சுரேஷ். அது மட்டும் இல்லை, இதில் பெரிய பெரிய விஐபிகளோட ஃபோட்டோலாம் போட்டிருக்கீங்களா, கடைசி ஃபோட்டோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ ஆர்கே அன்பு செல்வன் என்கின்ற ஃபோட்டோ அந்த இடத்துக்கு வரும். அதற்காக நான் கண்டிப்பாக உழைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன். அப்புறம் நேரங்காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் நிறையா பேசணும்னு வந்தேன். அதனால் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இந்த சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். பட்டுவாக இருந்தாலும் சரி, பிஆர்ஓ கார்த்திக்கு, என்னுடைய இயக்குனர் பேர் மறந்து போச்சு சார், என்ன பேர், இளையராஜா, அப்புறம் மாதே சார், இப்படி பல பேர் எல்லாருமே உங்களெல்லாம் சந்திக்கும்போது என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்திருக்க மாதிரி தான். என்னுடைய தயாரிப்பாளர் திரு மனோகரன் அவர்கள், முத்து மனோகர், நான் உள்ளே செல்லாதீர்கள் அப்படின்ற ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிச்சிட்ருக்கேன். நடித்து முடித்தாச்சு. விரைவில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட தயாரிப்பாளர் முத்து மனோகர் சார் வந்திருக்காங்க. இயக்குனர் இளையராஜா சார் வந்திருக்காங்க. இப்போ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, இவங்க 2 பேரையும் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, மாதே சார் கூட வந்திருக்காங்க. அவரோட படத்தில் நான் நடிச்சிருக்கேன், டம்ளர் படத்தில். எதற்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, நிறையா இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களுக்கு தெரியவே இல்லைங்க. காசு மட்டும் வச்சுருந்தாக்க படம் எடுத்துடலாம், போட்ட பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆர்கே அன்பு செல்வன் சார் அடிக்கடி சொல்கிறாரு, கூல் சுரேஷை பயன்படுத்துங்கன்னு. அதை பயன்படுத்தினாலும் சரி, பண்ணாட்டியும் சரி, என் மூச்சு இருக்க வரைக்கும் முயற்சி இருந்துட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சி போல, நல்லா தான் இருக்கேன். நான் படத்தில் கதாநாயகனாக நடித்து பெரிய உச்சம் தொட்டால் கூட இந்த அளவுக்கு என்னால் முன்னுக்கு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி பேரும் புகழோடு இருக்கேன். அப்படின்னாக்க அதற்கு காரணம் என்னுடைய முயற்சி தான். சரிங்களா? அதனால் உங்களுடைய முயற்சியை நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த கூல் சுரேஷை உங்களுடைய படத்தில் நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அந்த உள்ளே செல்லாதீர்கள் அந்த படத்தோட இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கேட்டு பாருங்க. டம்ளர் படத்தோட இயக்குனரை கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் எப்படி நடந்துக்கிட்டேன், அடிக்கடி அன்பு செல்வன் சார் கூட இங்கே சொன்னார், கொடுக்குற சம்பளத்தை வாங்கிப்பாருன்னு. இப்போவும் சொல்கிறேங்க, என்னை கதாநாயகனாக நடிக்க வைத்தால் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிப்பேன். ஆனால் நீங்களே ஹீரோவாக நடித்து, ப்ரொடியூசராக நடித்து, வேறு யாரோ எதுக்குமே பயனில்லாதவர்களை நீங்கள் கதாநாயகனாக நடிக்க வச்சு அந்த படத்துக்கு என்னை ப்ரமோஷன் பண்ணுங்க, அவருக்கு கொடுக்குறத வாங்கிப்பாரு, கொடுக்குறத வாங்குறேன். எதுக்கு வாங்கணும்? உழைப்புங்க. ஈனம், மானம், சூடு, சொர்ணம் எல்லாத்தையும் விட்டு இந்த படம் ஓடணுன்றக்க நான் அவ்வளோ உழைச்சிட்டு இருக்கேன். ஏன் நீங்கள் உங்களால் என்னுடைய வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுத்தாதானே நான் முழுசாக என்னோட ஒத்துழைப்பை கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, நான் கதாநாயகனாக நடித்தால், நடித்து கொண்டும் படங்களுக்கு கூட அது ஓடிடியோ மற்றபடி அது வியாபாரம் ஆகிறதுக்காக எந்தெந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னும் வேற யாருன்னா அவங்க கையில் காலில் விழுந்து கூட அந்த படம் வியாபாரம் ஆகிறதுக்காக அந்த தயாரிப்பாளர் சேஃப்டி ஆகணுன்றக்காக நான் அவ்வளோ உழைப்பேன். ஆனால் அது சொன்னால் தெரியுமா, இப்போ கூட அவர் இன்னும் ஜோதிமணி சார்கிட்ட பாவம் நிறைய இடத்துல பணத்தை கொடுத்துட்டு என்கிட்ட கேட்டார். நான் அப்போ கூட விவரத்தை சொன்னேன். அவரை பார்த்தா சரியாக மாதிரி தெரியலங்க, ஏமாந்துட்டாரு. நானும் எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன்.
ஜெயிச்சவங்களுக்கு தான் அவார்டு கொடுத்துட்டு வரோம். ஆனால் இந்த இடத்துல தோத்தவங்களுக்கு நீ அடுத்த கட்டமாக ஏறி மாதிரி ஏறிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்கேன். அது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.